முதல்ல பட்டர் வெண்ணெய் எடுத்து இந்த மாதிரி ஒரு பெரிய பவுலில் போட்டுட்டு ஃபஸ்ட் முதல்ல நாம் வெண்ணெயோட அளவு வந்து ரொம்ப முக்கியம் பாதுஷா பொறுத்த வரைக்கும். அதாவது நீங்கள் 1 கப் மைதா எடுத்தீங்கன்னா நமக்கு இவ்வளோ வெண்ணெய் கூட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் வெண்ணெய் அதிகமாக போட்டிங்கன்னா சாஃப்ட்னஸ் ரொம்ப வந்துடும். அப்புறம் பாதுஷா எண்ணெயில் போடும்போது திரிஞ்சு வந்துடும். ஸோ நம்ம 1 கப்புக்கு இந்த ஆஃப் ஸ்லைஸ் பட்டர் வந்து உங்களுக்கு தேவையானதாக இருக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இதை நல்லா இப்படி உங்கள் கைகளிலே இந்த பவுலில் ஃபஸ்ட்டு இந்த வெண்ணெயை நல்லா அடிச்சுக்கணும். இது உங்களுக்கு அன்சால்டட் பட்டர்னு கடையில் கிடைக்கும். அது நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா சால்டட் பட்டர் போட்டிங்கன்னா உப்பு கறிக்கிற தன்மை உங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஸோ அன்சால்டட் பட்டர் வாங்கிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். இப்போ நல்லா இப்படி வெண்ணெயை ஃபஸ்ட்டு இப்படி பவுலில் அடிச்சுக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு அந்த நார்மலாக பட்டர் நம்ம ஃபஸ்ட்டு மஞ்சள் கலந்த மாதிரி இருந்தது. இப்போ நல்லா நீங்கள் இந்த மாதிரி இந்த பவுலில் கொட்டி அடிக்கும்போது கொஞ்சம் இந்த ஒயிட்னஸ் தெரியணும். ஓகேங்களா? இந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ என்ன பண்ணுங்கள், நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மைதா மாவு, ஓகேங்களா, அது ஓகேங்களா, இப்போ இதில் இந்த மைதா மாவுக்கு கொட்டி இப்போ நல்லா சப்பாத்தி மாவை விடவும் கொஞ்சம் சாப்பிட்டா, ரொம்ப அழுத்தமாக பிசையக்கூடாது. சப்பாத்திக்கு பிசைகிற அளவுக்கு நீங்கள் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. பாதுஷாக்கு எப்பவுமே கொஞ்சம் சாஃப்டாக தான் பிசையணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் பிசைஞ்சிங்க. இப்போ கண்டிப்பாக நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைப்படும். நீங்கள் தண்ணியை ஊற்றக்கூடாது. ஒரு ட்ராப் 2 ட்ராப் அந்த மாதிரி தண்ணியை விட்டு நீங்கள் பிசைஞ்சிக்கணும். ஓகே, தண்ணி நீங்கள் ஊற்றக்கூடாது, கொஞ்சம் தெளிச்சிக்கணும். தண்ணி ஊற்றினா ரொம்ப தண்ணி ஆகிடும். லைட்டாக தெளித்து, ஓகேங்களா, லைட்டாக தெளித்து நல்லா பிசைங்க. ரொம்ப அழுத்தி பிசையாதீங்க, கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைங்க. இன்னும் கொஞ்சம் தேவைப்படும் போது இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளிச்சிக்கணும். உங்களுக்கு எவ்வளோ உங்கள் பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தண்ணி தேவைப்படுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைங்க. தண்ணியை ஊற்றக்கூடாது. தண்ணி ஊற்றினீங்கன்னா ரொம்ப தண்ணியாக மாவு போயிடுச்சுன்னா அப்புறம் வராது. ஸோ இந்த மாதிரி உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி நல்லா தெளித்து மாவை பிசைஞ்சு பார்த்தீங்கன்னா மாவு இந்த பதத்துக்கு இருக்கணும். பாருங்கள், இந்த பதம். ஓகேங்களா? கையில் வாங்கக்கூடாது. ஆமாம், நல்லா இப்போ பிசைஞ்சு வச்சுருக்கோம். ரொம்பவும் அழுத்திடக்கூடாது. ஓரளவுக்கு அந்த சப்பாத்திக்கு அழுத்துற மாதிரி அழுத்திடாதீங்க. இந்த பதத்துக்கு மாவை பிசைஞ்சு நம்ம அப்படியே ஒரு பிளேட் போட்டு நம்ம மூடி வச்சு நம்ம மாவு இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு பிளேட் போட்டு மாவை மூடி அப்படியே இப்போது மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அது ஊறட்டும். அடுத்து பாதுஷா ஊறத்துக்கான சக்கரை பாகு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு பாத்திரம் அடுப்பில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சர்க்கரையை போடுங்க. 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் சர்க்கரை போதும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம பாதுஷா ஜீராவில் ஊறுறதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ 1 கப் மைதா எடுத்திங்கன்னா அதே கப்பால் 1/2 கப் 1/2 கப் சர்க்கரை ஒரு பாத்திரத்தில் அடுப்பில் நம்ம போட்டுறோம். சர்க்கரை பாகுக்கு போடுறோம். சர்க்கரை முழுகிற அளவுக்கு தண்ணி கொஞ்சம் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி, அவ்வளோதான். சும்மா சர்க்கரை முழுகிற அளவுக்கு ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றிட்டு சர்க்கரை பாகு நான் என்ன பதம்ன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு கம்பி பதம் வரும்பொழுது இந்த பாகை நம்ம எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அப்புறம் பாதுஷாவை பொரித்து நம்ம போட்டு அதில் போட்டு நம்ம ஊற வச்சு எடுத்தோம்னா பாதுஷா. இப்போ பார்த்தீங்கன்னா 1 கம்பி பதம்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் சரியான பதம். இந்த மாதிரி பதம் இது வந்துருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இதை நம்ம தூரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த பாகில் வாசனைக்கு ஒரு சிட்டிகை ஏலக்காய் பொடி போட்டுருங்க. போட்டு இதை நம்ம ரெடியாக வச்சிடலாம். இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சுருக்க பாதுஷா நல்லா ஊறி இருக்குது.
நம்ம ஜீராவும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போது இந்த இதில் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி என்ன வடிவத்தில் உங்களுக்கு பாதுஷா வேணுமோ, என்ன சைஸில் வேணுமோ நீங்கள் கிள்ளி அந்த மாதிரி வடிவத்தை நீங்கள் இது பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு துண்டு எடுத்து நல்லா கையில் இப்படி நல்லா வச்சு நல்லா இப்படி சப்பாத்திக்கு உருட்டுற மாதிரி உருட்டிட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா இப்படி உங்கள் கையாலேயே இப்படி உள்ளங்கையிலே இப்படி அழுத்தினீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து சின்னதாக தான் போடுறேன். இப்போது நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற மைதா மாவு இந்த மாதிரி தட்டையான உருண்டைகளாக நம்ம உருட்டி வச்சுருக்கிறோம். உங்களுக்கு என்ன மாதிரி தேவையோ, எந்த இதில் தேவையோ நீங்கள் அதை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ஒரு பேனில் நம்ம சன்ஃப்ளவர் ஆயில் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். சன்ஃப்ளவர் ஆயில் ஒரு பேனில் ஊற்றி அது எண்ணெய் காஞ்சிருச்சான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். ரொம்ப எண்ணெய் காயக்கூடாது, மிதமான சூட்டில் எண்ணெய் இருக்கணும். ரொம்ப எண்ணெய் காஞ்சிருந்தால் நீங்கள் போட்ட உடனே மேலே வந்து கலர் மாறி ரெடியான மாதிரி தெரியும், ஆனால் உள்ளே வெந்திருக்காது. அதனால் நீங்கள் வந்து எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போது அந்த உருட்டி வச்சுருக்கிற அந்த மைதா மாவு உருண்டைகளை நம்ம அதில் போட்டு இந்த மாதிரி பொறுமையாக மிதமான தீயில் வைங்க. அதுதான் முக்கியம். அதிகமான தீயில் வைக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் தீ இருக்கக்கூடாது. மிதமான தீயில் அந்த பாதுஷாக்களை நாம் பிரட்டி இது பண்ணி போடணும். அது கொஞ்சம் நேரம் அப்படியே விடுங்க, அது கொஞ்சம் வேகட்டும். வெந்தவுடனே திருப்பி போட்டு இந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக விடுங்க, பொறுமையாக வேக விடுங்க. பொரிச்சு வச்சுருக்கிற பாதுஷாக்களை ஏற்கனவே நம்ம தயார் பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரை பாகில் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஊற விடுங்க. ஒரு ஸ்பூன் எடுத்து அந்த சர்க்கரை பாகை பாதுஷாவோட எல்லா பாகங்களையும் படுற மாதிரி கொஞ்சம் ஊற்றி விடுங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் சர்க்கரை பாகு நல்லா படுற மாதிரி ஒரு 2 நிமிஷம் ஊற விட்டு எடுத்துட்டிங்கன்னா நம்ம பாதுஷா ரெடி.